ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. நிறையா பேர் அக்கா எங்களுக்கு சொத்தப்பல் வலி தாங்க முடியல, பல்லில் ரொம்ப சின்ன பிள்ளைகள் கூட வந்துருச்சு, புழு கிருமிகள் எல்லாமே வெளியவே வர மாட்டேங்குது, பல் எடுக்கிற கண்டிஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இலையை மட்டும் நீங்கள் பறித்து இப்போ நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் கரெக்டாக இப்படி சொத்தப்பல் மேலே வச்சு அமுத்தி 2 நிமிஷம் அதை வச்சிங்கன்னா போதுங்க. 2 நிமிஷத்தில் அங்கே இருக்கிற புழு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூரா வெளியே கொண்டு வந்துடும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. இப்போ இது என்ன இலை, எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதை வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சொத்தப்பல் இல்லாதனால உங்களுக்கு வச்சு காட்ட முடியல. இது கண்டிப்பாக சொத்தப்பல் மேலே இருந்து வச்சோம் அப்படின்னா உடனே லைவாகவே உங்களுக்கு அந்த புழுக்கள் வெளியே வர்றது தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். உடனே இதை ட்ரை பண்ணுங்கள். வாங்க இது இப்படி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பொருளுங்க. இதை வந்து நீங்கள் சொத்தப்பல்லில் அப்படியே வந்து வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் அந்த புழுக்கள் எல்லாமே வந்து சூப்பராக வெளியே வந்துடும். இது பாட்டி வைத்தியன்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே ஒரு நம்ம கிராமத்தில் டக்குன்னு வந்து சொத்தப்பல் வந்துருச்சு அப்படின்னா இந்த வைத்தியத்தை வந்து செய்வாங்க. உடனே அந்த வலியும் நின்றும், அதில் இருக்கிற அந்த கிருமிகள் புழுக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கீழே வந்து உடனே வந்துடும். அதை நீங்கள் வந்து லைவாகவே பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து இடிகள் எல்லா வீட்லேயுமே நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி கல்லை சுத்தமாக தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இப்போ இந்த இலை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், குப்பைமேனி இலைன்னு சொல்லுவோம். இது எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி அதிகமாக இருக்கிற பக்கமெல்லாம் வந்து இந்த இலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் நேச்சுரலாக இந்த மாதிரி இலையில வச்சு நம்ம பயன்படுத்துகிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது கூட நம்ம வேப்பங்கொழுந்து ஒரு 2 கொத்து எடுத்துருக்கோம். இப்போது இந்த இலையை வச்சு இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் 3 பொருளையும் வச்சு பார்த்திங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் நம்ம பற்களில் இருக்கிற அந்த புழுக்களை வெளியே எடுத்துட்டு பற்களை நல்ல ஒரு சுத்தமான ஒரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலியை 2 நிமிஷத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான். இப்போது இந்த இலையை மட்டும் நம்ம இதில் பறித்து இந்த கல்லில் போட்டுக்கலாம். இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் நிறைய அந்த காடு தோட்டம் வாய்க்கால் சைடு அதெல்லாம் இருக்கும். குப்பைமேனியில் 2 விதம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு குப்பைமேனி இலை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் முகப்பருக்களுக்கு எடுத்து மேலே வச்சா கூட உடனே வந்து அந்த பருக்களோட இருக்கிற இடம் தெரியாமல் அந்த நீர் பட்ட இடத்தையெல்லாம் புண்ணெல்லாம் வந்து ரெடி பண்ணி ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு மருந்து தான் இந்த குப்பைமேனி இலை. இதை வந்து நல்லா உங்களுக்கு சொத்தப்பல்லுக்கு அளவாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த இலைகள் கிடச்சிருச்சு. இப்போ இதை கல்லில் போட்டுக்கலாம். இப்போது வேப்பங்கொழுந்து அதே அளவுக்கு ஒரு கொத்து எடுத்துக்கலாம். இது 2ஐயும் வச்சு நச்சு எடுத்துக்கலாங்க. லைட் அந்த மாதிரி நச்சு விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் சாறு வந்து ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப கசப்பாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். அந்த சுறுசுறுன்னு அந்த குப்பைமேனி இலையோட காரம் 2மே சேர்ந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக லெமன் சாறு விட்டுக்கலாம். சும்மா ஒரு 3 சொட்டு விடுங்க. லெமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருமிகளை சுத்தமாக வேரோடு அழிக்கக்கூடிய சக்தி வந்து லெமனுக்கு இருக்குது. வாய் துர்நாட்டம் வந்து சுத்தமாக இருக்காது. இப்போது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. கண்டிப்பாக இந்த லெமன் ஜூஸை லைட்டாக பிழிஞ்சு விட்டு இப்போ வந்து இதை நீங்கள் நசுக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் நசுக்குனதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கசக்கி எடுத்திங்கன்னா போதும். ரொம்பலாம் கசக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு அளவுக்கு பல்லு மேலே நம்ம வைக்கிற அளவுக்கு நச்சு எடுக்கணும். அவ்வளோதாங்க, நல்லாவே பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு.
இது ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் மட்டும் இல்லைங்க. இதை வந்து 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு பூச்சிப்பல் இருந்தாலும் சுத்தமாக அந்த பூச்சிகள் பூரா வெளியே கொண்டு வர தன்மை வந்து இந்த 2 இலைக்குமே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இது கூட 3 அல்லது ஒரு 4 கிராம்பு நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு 3 கிராம்பு எடுத்துருக்கேன். இந்த கிராம்பையும் இதில் லைட்டாக வச்சு தட்டிக்கோங்க. ரொம்ப பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக தட்டி எடுத்திங்கன்னா போதும். கிராம்பு பொடி இருந்தாலும் ஒரு சிட்டிகை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கிராம்பை நசுக்கி வச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறப்ப அந்த காரத்தன்மை நம்மளுக்கு அப்படியே வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். இதையும் இப்போ பார்த்திங்கன்னா நசுக்கியாச்சு. பாருங்கள், இப்போ இதையும் மேலே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கசப்பு காரம் ரெண்டுமே இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வலிக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா தெரியாது. சொத்தப்பல்ல நம்ம கிளியர் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் இது ஈஸியான ஒரு டிப்பு தான். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கிராம்பையும் அந்த 2 இலையும் சேர்த்து நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உருட்டினீங்கன்னா நல்லா ஒரு உருண்டை மாதிரி வந்துடும். இப்போ 2 இடத்துல இருக்குது அப்படின்னா 3 இடத்துல இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க. இல்லை ஒரே இடத்துல கடவாப்பல்ல மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது சொத்தப்பல் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த பல்லு சென்டரில் இப்படி வச்சு அமுத்துங்க. இந்த சாறு பிழிஞ்சு வரும். நம்ம இதில் வந்து தண்ணியே நம்ம சேர்க்கலை. இப்போ அந்த கிராம்பு, எலுமிச்சம்பழ சாறு, இந்த வேப்பிலை, அதுக்கப்புறம் அந்த குப்பைமேனி இலை 2யும் 4 பொருளையும் நம்ம சேர்த்து வைக்கிறப்போ இதில் இருக்கிற அந்த கசப்புத்தன்மைக்கும் அந்த குப்பைமேனி இலையோட எரிச்சலுக்கும் அப்படியே அந்த புழுக்கள் பூரா 2 நிமிஷத்தில் லைவ் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக வந்து வெளியே வந்துடும். செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்குங்க உங்களுக்கு. ரொம்ப நாள் அந்த ஈறு வீக்கம், பல்லு வலி, அந்த ஈறு வீக்கத்தினால ப்ரெஷ் அடித்து அது வலிக்குது, அந்த மாதிரி இருக்கிற ரத்தக்கட்டு எதுவாக இருந்தாலும் சரிங்க, பல்லில் சீல் வடியுது, இல்லை சீக்கட்டிருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே இந்த ஒரு இலையை நீங்கள் பறித்து வைக்கிறப்போ 2 நிமிஷத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது 100% லைவாக நம்ம செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த சொத்தை பல்லுக்கு அடியோட சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. கண்டிப்பாக இந்த இலையை பறிச்சுட்டு வந்து இன்றைக்கே வந்து உங்களுக்கு சொத்தைப்பல் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன மெத்தேடில் இதை ரெடி பண்ணி நீங்கள் பல்லில் வச்சு இப்படி அமுத்தி வச்சுருங்க. ரொம்ப நேரம் வைக்க முடியல, கசப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் கம்ப்ளீட்டாக வைங்க. 3 நிமிஷம் இந்த மாதிரி வந்து ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா போதும். ஒரே நாளில் எல்லாமே வந்துடும். திரும்ப நீங்கள் ஒரு நாள் வந்து வைக்கிறப்ப பல்லு சுத்தமாக கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தண்ணியில் நல்ல உப்பு தண்ணி பல்லு விளக்கிட்டு உப்பு தண்ணியில் நல்லா வாயை கொப்பளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கிருமி தொற்று வந்து மறுபடியும் வராது. பற்களும் நம்மளுக்கு சேதமடையாது. இந்த மாதிரி வைக்கிறப்ப அடுத்த பற்களுக்கு அந்த பூச்சிகள் பரவாமல் இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ஈஸியான ஒரு டிப்பு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.